பருப்பு உருண்டை குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். பருப்பு உருண்டை குழம்பு என்பது ஒரு பாரம்பரிய தென்னிந்திய சைவக் குழம்பு ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு, கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், சோம்பு விதைகள், சோம், சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, உப்பு, வெங்காயம். படி 1. உருண்டைகளுக்கான பருப்பு கலவையை தயார் செய்யவும். ஊறவைத்த பருப்புகளை முழுவதுமாக வடிகட்டவும். மிக்சியில் வடிகட்டிய பருப்புகள், சிவப்பு மிளகாய், பெருஞ்சீரகம், சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி மற்றும் உப்பு சேர்க்கவும். குறைந்த அளவு தண்ணீரை தேவையானால் மட்டும் சேர்த்து அரைத்து ஒரு கரடுமுரடான விழுதல் தயாரிக்கவும். மிகவும் மென்மையாக அரைக்க வேண்டாம். படி 2. அரைத்த பருப்பு கலவையை ஒரு கிண்ணத்திற்கு மாற்றவும். தேவைப்பட்டால் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நன்கு கலக்கவும். படி 3. பருப்பு கலவையை சிறிய, மென்மையான உருண்டைகளாக சுமார் 1 அங்குல விட்டத்தில் செய்யவும். அவற்றை ஒதுக்கி வைக்கவும். படி 4. புளி கரைசல் தயார் செய்யவும். புளியை வெதுவெதுப்பான நீரில் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஊற வைக்கவும். பிழிந்து கூழை எடுத்து, கூழ் இல்லாத மென்மையான புளி தண்ணீர் எடுக்க வடிகட்டவும். திடக்கழிவுகளை அப்புறப்படுத்தவும். படி 5. அடி கனமான பாத்திரம் அல்லது கடாயில் எண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். கடுகு, வெந்தயம் மற்றும் சீரகம் சேர்க்கவும். அவை வெடிக்கும் வரை விடவும். படி 6. கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கவும். சில நொடிகள் வதக்கவும். படி 7. நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நிறம் மாறும் வரை வதக்கவும். படி 8. வெட்டிய தக்காளிகளைச் சேர்த்து அவை மென்மையாகவும் குழையும் வரையிலும் சமைக்கவும். படி 9. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 10. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் பயன்படுத்தினால் மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். மசாலா பொருட்கள் கருகாமல் இருக்க 1 நிமிடம் குறைந்த தீயில் வதக்கவும். படி 11. புளிக்கரைசல், தண்ணீர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். நன்றாக கிளறி கலவையை கொதிக்க விடவும். படி 12. தீயை குறைத்து குழம்பை சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் மெதுவாக கொதிக்க விடவும். இது சுவைகள் ஒன்றிணைந்து குழம்பு சற்று கெட்டியாக உதவும். நீங்கள் வெல்லம் சேர்ப்பதாக இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்து அது கரையும் வரை கிளறவும். படி 13. தயார் செய்த பருப்பு உருண்டைகளை கொதிக்கும் குழம்பில் ஒவ்வொன்றாக மெதுவாக போடவும். உருண்டைகள் உடைந்து விடாமல் இருக்க உடனடியாக கிளற வேண்டாம். படி 14. பாத்திரத்தை மூடி மேலும் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது உருண்டைகள் நன்கு வெந்து கெட்டியாகும் வரை குழம்பை கொதிக்க விடவும். உருண்டைகள் குழம்பை உறிஞ்சி சற்று பெரிதாகி இருக்கும். படி 15. கொழுக்கட்டைகள் கெட்டியான பிறகு குழம்பை மெதுவாக கலக்கவும். சுவை பார்த்து தேவைப்பட்டால் உப்பு சேர்க்கவும். படி 16. புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். படி 17. சுடச்சுட சாதம் அல்லது பிற பக்க உணவுகளுடன் பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.